முருகனுடைய உண்மையான மனைவி வள்ளி தான். தெய்வானை அப்படிங்கிறது ஒரு பிராமண பெண். முருகன் தமிழ் கடவுள்னு சொன்னா, தெய்வானைங்கிற பிராமண பெண் எப்படி அவனுடைய மனைவியா இருக்க முடியும்? குறிஞ்சி நில மக்கள் வேடவர்கள். வேடவர்கள் குறவர் குறத்தியர் தான் அந்த மக்கள். அப்படி இருக்கும்போது தெய்வனுடைய சக்களத்தி தான் வள்ளி குறத்தின்னு சொன்னா, தெய்வ யானை தான் உண்மையான மனைவி அப்படிங்கிறது ஆகுது. ஆக தெய்வ யானைங்கிறது சுப்பிரமணியனுடைய மனைவி. சுப்பிரமணியன் வேற, முருகன் வேற. முருகன் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற எல்லா பிரச்சாரங்களுமே பொய்யானதுதான். முருகனுக்கான புராணமே கிடையாது. முருகன் புராண கடவுள் கிடையாது. முருகனுக்குன்னு இருக்கிற புராணங்கள் எல்லாமே வடமொழி புராணங்கள் தான். தமிழ்ல புராணங்களே கிடையாது. வடமொழி புராணங்கள்ல தமிழ்ல மொழிபெயர்த்தது மட்டும்தான் இங்க புராணங்களா இருக்கு. வடமொழியில தான் எல்லா புராணங்களும் இருக்கு. ஆக இந்த புராண கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத கடவுளை தான் இங்க உணர்ந்து நமக்கு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விநாயகரை சொல்லுவோம். விநாயகர் அப்படிங்கிறது ஒரு கடவுளா நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா விநாயகர் ஆரியருடைய கடவுள். கிபி 7ஆம் நூற்றாண்டுல தான் விநாயக வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வருது. இதையெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கடவுள் பெயரை சொல்லி இங்க ஒரு மிகப்பெரிய இனக்கலவரத்தை இவங்க உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்கிறதுக்காக அந்த விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு.